ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்க எப்படி சொல்லிட்டு நம்புகிறேன். ஸோ என்ன பண்ணிகிட்ருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா, நம்மளுடைய 17 வருஷ கனவு இப்போ தாங்க வந்து ஃபுல்ஃபில் ஆக போகுது. ஸோ அது பூமி பூஜை போட்டது. ஸோ அது 2025லேயே வந்து பூமி பூஜை போட்டாச்சு. இந்த ஈபி லைனுக்கு கொடுக்காத காரணத்தினால ரொம்ப லென்த்தாக இவ்வளோ மந்த்து இழுத்துட்டு வந்துருச்சு. ஸோ இப்போ தான் வந்து ஈபி லைன் வந்து வாங்கணும். ஸோ அதுக்கப்புறம் தான் ஒன் பை ஒன்னாக நம்மளுக்கு ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்குது. பூமி பூஜை போட்டது, தென் நெக்ஸ்ட்டு மார்க்கிங் பண்ணது, அதுக்கப்புறம் குழி எடுத்தது. ஸோ வந்து குழி எடுத்து நாங்கள் டெப்த்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இறங்கி பார்த்தோம். ஸோ அவர் வந்து என்னோடய சின்ன பையன். ஸோ அவரும் ஹைட் பார்த்தாரு. ஸோ அவரு 5 ஃபீட்டு. ஸோ டெப்த் எடுத்தது 5 ஃபீட்டு தான் எடுத்தோம். ஸோ நானும் அப்புறம் இறங்கி பார்த்தேன். ஸோ இறங்கி பார்த்துட்டு என்ன பார்த்துட்டுன்னு சொல்லி பார்க்குறீங்கன்னா, கரையான் நிறைய இருக்குது. ஸோ கரையான் ப்ராப்ளம் இங்கே இருக்குது. ஸோ இப்போவே இவ்வளோ கரையான்ஸ் இருக்குதே, நம்ம வீடு கட்டி குடி போனதுக்கப்புறம் எப்படிலாம் கரையான் எங்கெங்கே அரிக்குமோ அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து தெரியல. ஸோ அதுக்கு முன்னாடியே நம்ம அந்த ஆன்டிடெர்மிக் ட்ரீட்மெண்ட் வந்துட்டு பண்ணிட வேண்டியதான். ஸோ பண்ணால் தான் இருக்க முடியும் போல். ஸோ அப்புறம் இந்த பிட்டமன் கோட்டிங்ன்ட்டு அதுவும் பண்ணி விடணும். ஸோ பிட்டமன் கோட்டிங் வந்து வாட்டர் அப்சர்வேஷன் வந்து கம்மியாக இருக்கிறதுக்காண்டி இந்த பிட்டமன் கோட்டிங்கு. ஸோ கரையானுக்கும் வந்து ஆன்டிடெர்மிக் ட்ரீட்மெண்ட் பண்ணால் தான் முடியும். ஸோ அதை அப்புறம் வந்து பண்ணிக்க வேண்டியதான். ஸோ குழி எடுத்து பிசிசி ஒர்க் வந்து பண்ணிட்டோம். இந்த நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் ஸ்டீல் வந்து இறங்கும். ஸோ ஸ்டீலு அப்புறம் எம்சாண்ட் வந்து இறங்கியாச்சு. ஸோ ஸ்டீல் வச்சு நம்ம பில்லர் வந்து ரெடி பண்ணணும். இந்த இன்சைடு உள்ள பாக்ஸை வந்து மேட்டு, ஸோ அதையும் வந்துட்டு ரெடி பண்ணணும். ஸோ அது ஒன் பை ஒன்னாக தான் நடந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நாங்கள் இதெல்லாம் அந்த குழியில் இறங்கி ஒரு செல்ஃபி ஃபோட்டோ ஒன்று எடுத்துக்கிட்டோம். ஸோ இது வந்து மறக்க முடியாத ஒரு மெமரபிளான ஒரு மூமெண்ட் இல்லையா? ஸோ அதனால் இதையும் எடுத்து வச்சுக்கிட்டோம். ஸோ மறக்க முடியாத தருணமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்குன்னு பிறகு பிசிசி ஒர்க்கு போட்டு முடிச்சுட்டு தண்ணி விடணும். ஸோ தண்ணி விட வந்ததும் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ நம்ம இடத்துல நம்ம வீடு கட்ட போகிறோம், நம்ம தண்ணி விடுறோம் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குதுங்களே, ஒரு அலாதியான சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ மறக்கவே முடியாத ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ இனி நம்ம நெக்ஸ்ட்டு இன்னொரு வீடு கட்டினாலுமே இந்த எக்ஸ்பீரியன்ஸை மறக்கவே முடியாது. எங்கே இனி அடுத்து போகிறோம், இதுவே ஒன்றும் கம்ப்ளீட் பண்ணல. ஸோ ஒரு வார்த்தைக்கு வந்து சொல்கிறேன். ஸோ அடுத்து நம்ம ஏதோ பண்ணோம்னா கூட நம்ம இது மறக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுவே நம்ம தத்து குத்தி தடுமாறி என்ன பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு தெரியல. லேண்டை விற்று தான் இந்த ப்ராசஸை நான் வந்துட்டு பண்ணிகிட்ருக்கிறேன். இனி லேண்டு விற்கிறதுக்கும் இன்னும் அவைலபிள் இல்லை லேண்டும். ஸோ என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. இருக்கிற அமௌண்ட்டை வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சரி ஒன் பை ஒன்னாக பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தாட்டில் தான் சரின்னு சொல்லிட்டு வந்து இறங்கிட்டோம். இந்த தண்ணி விடும்போதெல்லாம் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்ததுங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஈசானிய மூலையில் உள்ள குழியில் தண்ணி ஃபுல்லாக விட்டு நான் அதில் இறங்கி குளிச்சுட்டு அதிலே முழுகி ஒன் டே ஃபுல்லாக அங்கேயே இருந்தேன். ஸோ அந்த வீடியோ வந்து டெலீட் பண்ணிட்டேன். ஸோ இது இல்லை. ஸோ இது அதுக்கப்புறம் உள்ள குழிகள் இந்த நெக்ஸ்ட்டு குழி இதெல்லாம் எடுக்கிறது. ஸோ அது ஃப்ரண்டில் உள்ளது குழி. ஸோ ஈசான மூலையில் உள்ள குழி. ஸோ அது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அந்த வீடியோவை டெலீட் பண்ணிட்டேன். ஸோ அது இது கூட அட்டாச்மெண்ட் பண்ண முடியல. இதுவுமே மறக்க முடியாத நிகழ்வாக இருக்கும். ஸோ இவர் தான் என்னோடய சின்ன பையன். ஸோ அவர் தான் வீடியோ வந்து ஷூட் பண்ணிகிட்ருக்கிறாரு. ஸோ இவர் எடுப்பாருன்னு சொல்லிட்டு நான் நினைக்கல. ஸோ ஒரு ஸ்கூல்லேருந்து வந்துட்டு உடனே அங்கே ஸ்பாட்டுக்கு வந்துட்டார். ஸ்பாட்டுக்கு வந்துட்டு உடனே சரி வீடியோ எடுத்துகிட்டு தான். சரி எங்கே எடுக்கிறேன்னு தெரில. இங்கேம்மா அங்கே பாருங்கம்மா அங்கே பாருங்கம்மான்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருந்தான். ஸோ நான் இப்போ தான் ரொம்ப கான்சன்ட்ரேஷனாக தண்ணி அடித்து விட்டுருக்குறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா அடுத்து நெக்ஸ்ட்டு ஸ்டீல் வந்து இறங்குது. ஃபஸ்ட்டு எம்சாண்டு வந்தாச்சு, அப்புறம் 1.5 ஜல்லியும் வந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு ப்ராசஸ்ஸு ஸ்டீலு. ஸோ ஸ்டீல் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம பில்லர் கட்டணும். ஸோ பில்லர் வச்சு அதுக்கப்புறம் மேட்டு கட்டி அதன் பிறகு தான் இதுக்கு காங்கிரீட்டை வந்து கொட்டணும். ஸோ இது வந்து ஒரு 2-3 டேஸ் கழித்து தென் ஆஃப்டர் அப்புறம் தான் ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ லேட்டாக தான் டிலே ஆனால் தான் அந்த ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ண முடியுது. ஸோ ஆள்களும் கிடைக்கல. ஸோ கான்ட்ராக்டாக தான் விட்டான். ஸோ அவங்க வந்துட்டு ஆள் கிடைக்கல அப்படின்னு சம்திங் ரீசன் வந்துட்டு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சரி அக்செப்ட் பண்ணிட்டு சரி எப்போ வராங்களோ அப்போவே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அப்புறம் பண்ணோம். ஸோ இது இந்த மெட்டீரியல் வந்து இறங்கின உடனே எனக்கு ஹாப்பியாகிடுச்சு. சரி ஒன்று ஒன்றா ஒவ்வொரு மெட்டீரியல் நம்ம வீட்டுக்கு வந்து இறங்கும்போது நம்மளுக்கு உள்ள ஒரு ஹாப்பியாக இருக்குது சரிங்களா. ஸோ அது வந்துட்டு எனக்கு இருந்தது. அதன் பிறகு பார்த்திங்கன்னா ஸோ
சென்ட்ரிங்காரங்க வந்தாங்க. ஸோ சென்ட்ரிங்காரங்க வந்து எல்லா ஒர்க்குமே வந்து பண்ணி முடித்தாங்க. ஸோ அந்த சென்ட்ரிங்காரங்க ஒர்க்கும் வந்து நல்லா இருந்தது. அது இது பார்த்தீங்கன்னா அவுட்ரு டு அவுட்ரு 1.5 அடி பீமு. ஸோ பில்லர் பார்த்தீங்கன்னா 16 வித்து 12. ஸோ அந்த அளவுக்கு தான் நம்ம வந்துட்டு போட சொன்னோம். ஸோ அதேமாரி அவங்களும் வந்துட்டு இன்ஜினியர் வந்து போட்டாங்க. ஸோ 1.25 அடி ஒரு பீமு பில்லரு. 1.25 அடி பீமு வந்து சென்ட்ரு பாயிண்டில் வரும். அவுட்ரு டு அவுட்ரு 1.5 அடியில் வரும் பீமு. ஸோ அவங்க சொன்ன மாதிரி எல்லாமே ஃபாலோ பண்ணாங்க. ஸோ ஓகே, நம்மளுக்கும் வந்து ஹாப்பியாக இருந்தது. ஸோ இதன் பிறகு காங்கிரீட்டு போடுறது வந்து காங்கிரீட்டு மீன்ஸ் நம்ம பில்லருக்கு காங்கிரீட்டு போடணும். ஸோ அந்த பில்லர் காங்கிரீட்டு அதுக்கும் முன்னாடியே சொல்லி வைக்கணும் அந்த காங்கிரீட்டுக்கு எல்லாத்துக்குமே. அப்புறம் டைமிங் பார்த்து நல்ல நேரம் பார்த்து நேரம் எல்லா காலங்கள் எல்லாம் பார்த்து அதுக்கு பூஜை போட்டு நெக்ஸ்ட்டு அப்புறம் தான் பண்ணோம். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணோன்னா முன்கூட்டியே எல்லாத்தையும் படைச்சி கிடச்சி வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு ஒரு சாஸ்திரத்துக்கு ஒரு தட்டு சாந்தட்டு கொட்டியாச்சு. கலவை கலந்து மிக்ஸ் பண்ணி காங்கிரீட்டை வந்துட்டு நாங்கள் வந்துட்டு போட்டாச்சு. ஸோ அதன் பிறகு கொஞ்சம் லேட் ஆகிட்டு தான் வந்தது அந்த காங்கிரீட்டு மிஷினு. ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா ஸ்டீலு. ஸோ ஸ்டீல் இப்போ தான் பெண்ட் பண்ணி வளைச்சி ஸ்ட்ரெயிட் பண்ணி அதை கட் பண்ணி அதை ப்ராசஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் அப்போல்லாம் எனக்கு ரொம்ப ஹாப்பி. அங்கேயே நான் உட்காந்துட்டேன். டே ஃபுல்லாக அங்கேயே ஒர்க் நடந்துகிட்ருக்க வரையுமே அங்கேயுமே உட்காந்துக்கிட்டேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் எந்த ஒரு வீடுமே கிடையாது. ஸோ பக்கத்தில் ஒரு சர்ச் மட்டும்தான் இருக்குது. இன்னும் யாருமே இங்கே குடி வரலை. ஸோ நானும் வருவாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்ருந்தேன். ஒருத்தருமே வரவே இல்லை. சரி, ஓகே, ரைட்டு. இனி எப்போ இது பண்ண போகிறோம் தெரியல. இப்போதைக்கு நம்ம ரெண்டல் ஹவுஸில் இருந்துகிட்ருக்குறோம். ஸோ இதுலேருந்து நம்ம முதல்ல தப்பிச்சு ஆகணும். அந்த ஒரு ரீசனுக்காண்டி சரி, ஓகே, ரைட்டு, யார் வந்தா என்ன வராட்டே என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ ஸ்டார்ட் பண்ணி வைப்போம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிறப்ப முடிச்சு ஃபினிஷ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இப்போ வந்து மார்க்கிங் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ மார்க்கிங்க்கு கரெக்டாக அந்த பில்லர் உட்காரத்துக்கு அந்த ரோப் வச்சு ஃபுல்லாக கட்டிகிட்ருக்குறாங்க. அவுட்ரு டு அவுட்ரு, மிடிலு, ஸோ சென்ட்ரு எல்லாமே இங்கே பாருங்கள் எல்லாம் கட்டி விட்டு இந்த நெக்ஸ்ட்டு மார்க்கிங் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ இந்த மார்க்கிங்கில் தான் நம்ம அடுத்து நெக்ஸ்ட்டு பில்லரை வந்து உட்கார வைக்கணும். ஸோ பில்லர் உட்காந்து உடனே தான் அப்புறம் காங்கிரீட்டு போட்டணும். ஃபஸ்ட்டு வந்து மேட்டு வைப்பாங்க. ஸோ இந்த நெக்ஸ்ட்டு தான் பில்லர் வைப்பாங்க. ஸோ எல்லா குழியிலையுமே மார்க்கிங் பண்ணியாச்சு. ஸோ நம்ம டபுள் சைடுமே எவ்வளோ ஃபீட் விட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் சைடு 1 ஃபீட் விட்ருக்குறோம். இந்த நெக்ஸ்ட்டு சைடு 1/2 ஃபீட்டு தான் விட்ருக்கோம். சைட்டோட லென்த்து வித்து பார்த்தீங்கன்னா 22க்கு 60. ஸோ நம்ம கட்டுறது வந்து 19.5 தான். ஸோ 19 அடி தான் அகலம். ரொம்ப கம்மியாக இருக்குது. எனக்கு மனசே ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க. 19 அடியில் எப்படி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நீளம் 52. ஸோ ரொம்ப ஹைட்டாக ரொம்ப லென்த்தாக இருக்கும். சரி, ஓகே, ரைட்டு, வர வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா அந்த பில்லர் கட்டி இப்போ தான் கொண்டு போய் இந்த குழியில் இறக்குறாங்க. அங்கே பாருங்கள். ஸோ அந்த மேட்டை இறக்கி விட்டு அதன் பிறகு வந்து பில்லரை கட்டி விட்டு அந்த பில்லரை ஒரு கழி வச்சு நல்லா டைட் பண்ணுறாங்க. ஸ்டீல் கொஞ்சம் கம்பி வச்சு நல்லா வந்து டைட் பண்ணி விட்றாங்க. ஸோ அப்போனா தான் காங்கிரீட்டு கொட்டும்போது நல்லா க்ரிப்பாக இருக்கும். ஸ்டீல் கீழே வளைஞ்சி கீழே விழாமல் இருக்கிறதுக்கு சரின்னு சொல்லிட்டு க்ரிப்புக்கு நல்லா கட்டி விட்டாங்க. ஸோ இது பாருங்கள். ஸோ அந்த மேட்டை போட்டு அதுக்கு கீழே வந்து பில்லர் வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து நம்மளுக்கு யூ டைப்பில் தான் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இன்ஜினியர் யூ டைப்பில் தான் பண்ண சொன்னார். ஸோ அது பாருங்கள், அந்த லாஸ்ட்டு பெண்டிங் இருக்குது பார்த்திங்களா. ஸோ யூ ஷேப்பில் இருக்குது. ஸோ அப்படின்னா நம்மளுக்கு வந்து க்ரிப் கிடைக்கும், நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சொன்னாங்க. ஸோ ஸ்டீல் பார்த்திங்கன்னா 6 வரும் அந்த ஸ்டீலு. 16 mm வரும், 12 mm வரும். வந்து எல்லாத்துலேயுமே 16 தான். 16 இல்லாமல் எந்த ஒரு பில்லருமே கிடையாது. மிடில் வர ஸ்டீல் மட்டும் 12 mmல வரும். ஸோ எல்லா பில்லர்லையுமே 6 வரும்.
லாஸ்ட்டு 2 பில்லரில் மட்டும் 8 வரும். ஸோ 8 கம்பி வரும், 8 ஸ்டீல் வரும், இந்த 8 கம்பி வரும். மற்ற எல்லாத்துலேயுமே 6 கம்பி வரும் வந்து. ஸோ இங்கே மேக்ஸிமம் நான் பார்க்கும்போது 4 தான் பார்த்துருக்குறேன். ஸோ இவங்க பரவாயில்ல வந்து கொஞ்சம் நல்லாவே குவாலிட்டியாக வந்துட்டு பண்ணுறாங்க. ஸோ நம்மளுக்கு அது வரையும் கொஞ்சம் ரொம்ப ஹாப்பி வந்து. ஸோ ஒர்க்கு வந்து லேட் ஆனாலும் ஒர்க்கு பட் ஆனால் சூப்பராக இருக்குது. எல்லாருமே நல்லா பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. ஸோ இந்த நெக்ஸ்ட்டு அந்த பூஜைக்கு தான் வந்து எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ பாருங்கள், முன்னாடி சொன்ன மாதிரி சாஸ்திரக்கு ஒரு காங்கிரீட்டை கொட்டி அந்த சாந்தட்டில் கொட்டி ஸோ அதுக்கு பூஜையெல்லாம் வந்து போட்டாங்க. பூ பறித்து போட்டு அதில் சிகப்பு மஞ்சள் தூள் எல்லாம் போட்டாங்க. ஸோ நான் பிள்ளையார் வந்து பிடிச்சிட்ருக்கிறேன். பிள்ளையார் பிடிச்சி அதுக்கு பொட்டு வச்சு பூ வச்சு ஸோ அதுக்கப்புறம் விளக்கேற்றி வச்சு அதன் பிறகு அந்த டைமுக்குள்ளே பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கடன்னு வந்து எல்லாம் டக்கு டக்குன்னு செஞ்சுக்கிட்டு இருந்தோம். ஸோ அந்த டைமிங் பார்த்திங்கன்னா இது 8 சம்திங் டு 8 to 9 o'clock வந்து. ஸோ அதுக்குள்ளே நம்ம வந்து முடிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சாஸ்திரத்தை வந்து ஒரு பிளேட்டை கொட்டி விட்ருவோம். அதுக்கு பிறகு காங்கிரீட் மிஷின் வந்தால் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி ஓகே ரைட்டு அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்குறோம். இந்த டைமிங்கில் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. எனக்கு என்னென்னா டைமிங்குள்ளே நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அவைலபிள் அந்த டைமில் இல்லை, லேட்டாக தான் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அப்போது டைமிங் வந்தது பார்த்திங்கன்னா 10:30 11 o'clock ஆகிப்போச்சு. அதன் பிறகு தான் காங்கிரீட்டே கொட்டினாங்க. ஸோ எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. என்னடையா சீக்கிரமாக வரலையே, சீக்கிரமாக வந்தால் நல்லாயிருக்குமே, லேட்டாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமிங்குள்ளே ஆரம்பித்து பூஜை போட்டு அப்படியே கண்டினியூட்டியாக அந்த காங்கிரீட் மிஷினையும் கொண்டாந்து விட்டு ஸோ மிக்ஸ் பண்ணி எல்லாம் ஒவ்வொரு இதுலேயும் கொட்டுவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் ஆனால் அது மாதிரி நடக்கலை. சும்மா சாஸ்திரத்துக்கு மட்டும் வந்து போட்டு விட்டு அந்த நெக்ஸ்ட்டு அந்த காங்கிரீட்டை வந்துட்டு கொட்டினாங்க. ஸோ அப்போவே சரி ஓகே ரைட்டு, எல்லாம் நன்மைக்கே கடவுள் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கடவுள் மேலே பாரத்தை போட்டு தான் எல்லா ஒர்க்குமே வந்து ஸ்டார்ட் பண்ணேன். நல்லா ஆனால் தேங்காய் நல்லா உடஞ்சிது. ஸோ காவு கொடுத்தாங்க, லெமன் காவு கொடுத்தாங்க. ஸோ எனக்கு அதுவும் அப்புறம் பிடிச்சிருந்தது. ஸோ டக்குன்னு ஆனால் இவர் அந்த டைமிங்குள்ளே வந்து முடிச்சு விட்டார். இதுக்கு பொருள் வாங்குறது பார்த்திங்கன்னா ஒரு 500க்குள்ளே வந்துட்டு வாங்குற மாதிரி இருந்துச்சு. அது அப்புறம் கம்பல்சரி வச்சு தான் ஆகணும். அதன் பிறகு தட்சணை ஒரு 100 rupees வந்து வைக்க சொன்னாங்க. ஸோ அது காங்கிரீட் மிஷின் வந்தோடனே அதுக்கு ஒரு தட்சணை வந்து ஒரு 100 rupees வந்து வைக்க சொன்னாங்க. ஸோ எனக்கு இது வைக்கணும் அப்படிங்கிறது வந்து தெரியல வந்து. ஸோ படைச்சி விட்டு விடுவாங்க, அது இல்லைன்னா ஒரு 50 rupees வந்துட்டு வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தேன். ஸோ எனக்கு அந்த டைமிங்லாம் பார்த்தா ரொம்ப டைட்டு. எனக்கு மந்த்து எண்டு வேறு, என்ன பண்ண போகிறேன்னே தெரியல. ஸோ இந்த 200 rupeesமே என்னால் வந்துட்டு ரெடி பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு இதில் உட்காந்துருந்தேன். ஸோ வெளியில் சொன்னால் கொஞ்சம் இதாக தான் இருக்கும். ஸோ என்ன பண்ணுறது, வேறு வழியில் பட்ஜெட்டில் வாழ்ந்துட்டுருக்கிறேன் வந்து. இந்த பட்ஜெட்டு இந்த மந்த்துக்குள்ளே இவ்வளோ தான் அப்படிங்கிற மாதிரி. இந்த 200 rupees 500 rupeesலாம் நம்மளுக்கு பெரிய அமௌண்ட்டாக தெரியும். எனக்கு இப்போவே பார்த்திங்கன்னா அந்த 5 rupees 10 rupeesலாம் எனக்கு பெரிய அமௌண்ட்டாக தெரியும். ஏன்னா நான் ரொம்ப சிக்கனமாக தான் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து இருக்கிற பணத்தெல்லாம் அழிச்சிட்டாரு. ஸோ அந்த கதையை சொல்ல விரும்பலை, விடுங்க வந்துட்டு. அதுலேருந்து அப்புறம் மீண்டு வெளியே வந்து இப்போ தான் அந்த இதுக்கே வந்திருக்கிறேன். இல்லைனா நம்ம கை காசு போட்டே நம்ம எல்லாமே வீடுக்கு கட்டிகிட்டு இருந்திருக்கலாம். என்னுடைய நேரமோ என்னமோ அப்போதைக்கு வந்து பண்ண முடியல. இப்போ தான் பண்ணணுன்ட்டு இருக்குது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த பூ வந்து இந்த பில்லரில் வச்சோடனே எனக்கு ஹாப்பி ஆகிடுச்சு. ஸோ நம்ம அங்கே போய் ஒரு ஸ்டில் ஒன்று எடுத்துக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு போய் ஸ்டில் ஒன்று வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு மறக்க முடியாத ஒரு மெமரபுளான ஒரு மூமெண்ட்டு தானே. சரின்னு சொல்லிட்டு வந்துட்டு எடுத்தேன். ஸோ என் பில்லரை பிடிக்கும்போது எனக்கு உள்ளுக்குள்ளே அவ்வளோ சந்தோஷம். ஸோ நம்மளுடைய வீட்டோட பில்லர் இது அப்படின்னு தொடும்போது எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்தது அந்த உள்ளுக்குள்ளே. ஸோ அன்றைக்கி டே ஃபுல்லாக கொஞ்சம் சந்தோஷம். எதுக்கு மேலே சந்தோஷம் வந்துச்சுன்னா, அந்த காங்கிரீட் மிஷினை பார்த்த உடனே தான் எனக்கு சந்தோஷமே வந்துச்சு. அப்பாடா மிஷின் வந்துருச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதன் பிறகு தான் கொஞ்சம் நான் சந்தோஷமே வந்துட்டு பட்டேன். ஸோ இப்போ தான் எல்லா லேபருமே சிமெண்ட்டு மூட்டை கொண்டாந்து வந்து போட்டுட்ருக்குறாங்க.
இதில் லேடீஸும் தூக்குறாங்க, ஜென்ஸும் தூக்குறாங்க. ஸோ பரவாயில்ல, வந்து யாருமே யூக பார்க்காம டக்கு டக்குன்னு வந்து எல்லாருமே வந்த உடனே வேலை செய்ய ஆரம்பிச்சுக்கிட்டாங்க. ஆனால் இதுக்கும் பூஜை போடணுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. அப்புறம் வந்ததுக்கப்புறம் சொல்கிறாங்க பூஜை போடணுன்னு சொல்லிட்டு. அது பிறகு அப்புறம் ஓடி போய் ஒரு லெமன் ஒன்று வாங்கிட்டு, நான் பூஜை முடிஞ்ச உடனே பக்கத்தில் தான் வீடு அப்படின்றதால நான் கொண்டாந்த திங்ஸ் எல்லாம் வீட்டில் கொண்டாந்து வச்சுட்டேன் வந்து. சரி, விளக்கு மற்ற திங்ஸ் எல்லாமே படைச்சோன்னே வீட்டுக்கு கொண்டு வச்சுருவோமே, எதுக்கு இங்கே வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கொண்டு வைக்க சொல்லிட்டேன். அப்புறம் தான் சொல்கிறாங்க இதுக்கு படைக்கணும், போகணும், வரணும்னு சொல்லிட்டு. ஸோ நானே யார்ட்டையும் எதுவும் கேட்டுக்கும் இல்லை, அதை பற்றி நாலேஜும் கிடையாது. அதன் பிறகு அப்புறம் ஓடி போய் டக்குன்னு எடுத்துகிட்டு வர சொல்லி அப்புறம் எடுத்துகிட்டு வந்து அப்புறம் தான் இந்த பூஜையை வந்துட்டு பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு ஒரு 100 ருபீஸ் வைக்க சொன்னாங்க. அப்புறம் 100 ருபீஸ் வச்சோம். அப்புறம் கூல்ட்ரிங்க்ஸ்லாம் வந்து வாங்கி கொடுக்க சொன்னாங்க. ஸோ கூல்ட்ரிங்க்ஸ் வந்து எனக்கு வாங்கி கொடுக்க முடியாதுங்க. ஸோ அது வந்துட்டு இன்ஜினியருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ அவங்களே வந்துட்டு வாங்கி தருவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து சரின்னு சொல்லிட்டு அதை அப்புறம் பெருசாக ஒன்று கேட்டுக்கல, வந்து அப்படியே விட்டுட்டாங்க. சரி, அப்புறம் வந்து கிளம்பிட்டாங்க. வந்து கிளம்பிட்டாங்க மீன்ஸ் எல்லாமே முடிச்சுட்டு தான் வந்துட்டு கிளம்புனாங்க. இது இப்போ பில்லருக்கு மட்டும் இப்போ காங்கிரீட் கொட்டுறது. அதன் பிறகு பில்லர் பாக்ஸ் போடணும். பாக்ஸு 4 ஃபீட்டு போட்டு அதில் காங்கிரீட்டை கொட்டி அதன் பிறகு குழியை ஃபுல்லாக மூடுவாங்க. அதில் மண் கொட்டி நல்லா கூராடி விட்டு தண்ணி விட்டு நல்லா தண்ணி நல்லா இழுத்து மண் உள்ளுக்கு இறங்குற வரையும் நல்லா கூராடி விட்டு அப்புறம் தான் நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் வந்து நடந்துகிட்ருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி உள்ளது தான் அந்த காங்கிரீட்டு கொட்டுறது, நம்ம குழிக்கு காங்கிரீட்டு கொட்டுறது. ஸோ இதெல்லாம் பாருங்கள், குழிக்கு கொண்டாந்து ஒன்று ஒன்றா கொட்டும்போது தான் எனக்கு உள்ளுக்குள்ளே அவ்வளோ ஹாப்பி. அந்த மிஷினோட சவுண்டு, ஸோ டக்கு டக்குன்னு லேபர்ஸ் கொண்டாந்து கொட்டுறது விதம். ஃபஸ்ட்டு ஈசான மூலையில் கொட்டிட்டு அப்புறம் நெக்ஸ்ட் அந்த குபேர மூலைக்கு லாஸ்ட்டு போயிட்டாங்க. ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்பயும் நான் கேட்டேன் வந்து ஈசான மூலையில் போட்டு அப்படியே நெக்ஸ்ட் அப்படியே போயிடுவீங்களான்னு சொல்லி கேட்டேன். இல்லை, அந்த லாஸ்ட்டு குபேரமலைக்கு போயிடுவோம், எங்களுக்கு அப்படி போனால் தான் ரொம்ப பக்கமாக இருக்கும், சீக்கிரமாக எங்களுக்கு முடிகிற மாதிரி இருக்கும். எங்கேயுமே நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம், ஃபஸ்ட்டு நாங்கள் ஈசான மலையில் போட்டுட்டு லாஸ்ட்டுக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னாங்க. சரி, ஓகே, ரைட்டு, அவங்க எப்பயும் போல் தான் வந்துட்டு பண்ணுறதாட்டுக்கு அப்படின்னு நினச்சிட்டு சரி ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஸோ இதில் வந்து தண்ணி எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அவங்களே மிக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. சிமெண்ட்டு மூட்டை சம்திங் மற்றது எல்லாமே அவங்களே மிக்ஸ் பண்ணி அவங்களே கொட்டிக்கிட்டாங்க. ஸோ நம்மள்ட்ட குடம் மட்டும் கேட்டாங்க, நைஃபு கேட்டாங்க. ஸோ அவ்வளோதான் நம்ம கொண்டாந்து கொடுத்தது. ஸோ ட்ரம்மு வந்து நம்ம ஒரு ட்ரம்மு கொடுத்தோம், ஆல்ரெடி வீட்டில் இருந்தது. சரி, ஓகே, ரைட்டுன்னு சொல்லிட்டு கொடுத்தாச்சு. ஸோ இதை வச்சு எல்லாமே வந்து ஒர்க்கு வந்து நடந்துகிட்ருக்குது. நான் ரொம்ப கஞ்ச பிசுனாரின்னு சொல்லிட்டு வைங்களேன். மீன்ஸ் கஞ்ச பிசுனாரி மீன்ஸ் என்னன்னாக்கா, அந்த பட்ஜெட்டுக்குள்ளே இந்த இப்போது இந்த மந்த்து ஒரு 2000 இல்லை 3000க்குள்ளே தான் எனக்கு ஃபேமிலி ரன் பண்ணணுன்னாக்கா நான் அந்த அந்த கண்டிஷனில் தான் இருப்பேன். அதுக்கு மேற்போட்டு எனக்கு எக்ஸ்ட்ரா எனக்கு போயிடுச்சு அப்படின்னாவே எனக்கு ரொம்ப வெக்ஸ் ஆகிடுவேன். ஒரு ஒரு மாதிரி அழுகாத்துற மாதிரிலாம் வந்துடும். கடவுளே, எனக்கு மட்டும் ஏன் இந்த நிலமை அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்ப கஷ்டப்படுவேன். இப்பயுமே அப்படி அந்த மனநிலையில் தான் இருப்போம். நம்ம எப்போ தான் கை நிறைய சம்பாரிச்சு கை நிறைய இந்த சம்பளத்தை வாங்கி எப்போ நம்ம பட்ஜெட் இல்லாமல் சரி ஓகே நம்ம நல்லா செலவு பண்ணுவோமே அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் எனக்கு வரும்னு தெரியல. கடவுள் எனக்கு எப்போ அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கடவுள் கொடுக்க போகிறான்ட்டு எனக்கு வந்து தெரியல. அன்ன வரைக்கும் நான் இப்படி தான் வந்து ஓட்டணும் போல். இப்போ எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டை பையனுக்கு உடம்பு சரியில்லைனா கூட அப்படியே தவிச்சிருவேன். வந்து என்ன பண்ண போகிறோம், எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தவிப்பேன். பசங்களுக்கு கொண்டு போய் ஜிஹெச்சில் தான் கொண்டு போய் காமிப்பேன். அப்புறம் வீட்டில் உள்ள அந்த சித்தா இயற்கை வைத்தியம், ஸோ அதுவே பார்த்து பண்ணிக்குவேன். இப்போ கூட பார்த்திங்கன்னா பசங்களுக்கு காஃப் இருக்குது, சளி இருக்குது. ஸோ அது ஒரு 15 டேஸாக இருக்குது. ஜிஹெச்சில் கொண்டு போய் காமிச்சாலுமே சரியாக மாட்டேங்குது. இப்போ நான் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் தான் கொண்டு போய் வந்துட்டு காமிக்கணும். ஸோ அதுக்கு கண்டிப்பாக ஒரு 1500 இல்லாமல் நம்ம எங்கேயுமே போகவே முடியாது. ஸோ அதுக்குமே தவிச்சிட்ருக்குறேன். எப்படி என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. ஏதாவது ஒன்று கட் பண்ணி விட்டு தான் ஒரு செலவை கட் பண்ணி விட்டு தான் இது வந்துட்டு போய் செலவு பண்ணி காமிச்சிட்டு வரணும். நானும் துளசி கொடுத்து பார்க்குறேன், கஷாயம் கொடுத்து பார்க்குறேன், பழம் வாங்கிட்டு வந்து கொடுத்து பார்க்குறேன். அப்புறம் இந்த கொண்டக்கடலை,
பச்சை பயிறு. ஸோ இதெல்லாம் வந்து பசங்களுக்கு கொஞ்சம் தேவையானது வாங்கி கொடுப்பேன் நான் வந்து. ரொம்ப ஆடம்பரமாக இல்லாட்டினாலும் இது ஒன்று, இது ஒரு 4, 5 பயிர் மட்டும் வாங்கி கொடுப்பேன். அப்புறம் அந்த நிலக்கடலை சும்மா ஒரு 1/4 கிலோ இல்லைன்னா கொஞ்சம் ஒரு 1/2 கிலோ அவ்வளோதான். மேக்ஸிமம் 1/4 கிலோ தான் வாங்குவேன். அப்புறம் தான் ரொம்ப பசங்க வீக்காக இருக்கவங்க தெரிஞ்சாங்கனாக்கா ஒரு 1/2 கிலோ வாங்கி போட்டுருவேன் வந்து. ஸோ அதில் நான் எதுவுமே சாப்பிட்டுக்க மாட்டேன். ஸோ எடுத்துக்கிட்டாலுமே கொஞ்ச நேரம் எடுத்துக்குவேன். ஸோ அப்புறம் மீதியெல்லாம் பசங்க சாப்பிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஒரு பட்ஜெட்லேயும் பசங்களுக்கு செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுருவேன். அதையும் மீறி பசங்களுக்கு உடம்பு சரியாகும்போது தான் எனக்கு ரொம்ப சமாளிக்க முடியாமல் போகிறது. ஸோ நம்மளுக்கு கொஞ்சம் இருக்கிறத வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து பார்த்து நம்ம பசங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்ருக்குறோமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அது உள்ளுக்குள்ளே ஓடிட்டு இருந்தது. சரி, ஓகே, ரைட்டு. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்மளுக்கு ஃபைனல் ஸ்டேஜ் வந்துட்டு வந்தாச்சு. ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்துட்டு லாஸ்ட்டு குழி ஊற்றினோடனே சரி, அப்பாடா முடிஞ்சுதுடாப்பா சாமி ஒர்க்கு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு 7 டேஸ் அப்புறம் விட்டுட்டாங்க. க்யூரின் பண்ணிடுறதுக்கு விட்டாச்சு. ஸோ இதெல்லாம் விட்டுக்கிட்டு முடிச்சு பாருங்கள், தண்ணி மாதிரி மேலே வந்து நின்றுட்டுருக்குது. ஸோ இது ரொம்ப எனக்கு க்ளோஸில் எடுக்கணுன்ட்டு ஒரு ஆசை வந்து எப்படி தான் மிக்ஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட மொபைலை கொண்டு போகவே முடியல. ஃபுல்லாக அப்படியே தெறிக்குது. முகத்துலேயும் அந்த கலவை அந்த சிமெண்ட்டு வந்து தெறிக்குது. ஸோ இருந்தாலும் பரவாயில்ல, எடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.